ஸ்ரீ சக்தி பாலிடெக்னிக் கல்லூரி இருபாலர் கல்வி நிறுவனம் இந்த ஆண்டு முதல் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங் குறித்த பாடப்பிரிவை நடத்த உள்ளோம். செயற்கை நுண்ணறிவு அதாவது AI வேகமாக வளர்ந்து வரும் தொழில்நுட்பம். AI கற்றுக்கொள்பவர்களுக்கு எதிர்காலத்தில் பல வேலை வாய்ப்புகள் இருக்கும். ஸ்ரீ சக்தி பாலிடெக்னிக் கல்லூரி, சேனாச்சிப்பட்டு, செங்கம், திருவண்ணாமலை மாவட்டம். அது பணத்தை வரணும். நகராட்சி மாநகராட்சிக்கு ஒரு 4 நாள், அது ஒரு 10 நாள், ஒரு ஒன்றியத்துக்கு ஒரு 4 நாள், 385 ஒன்றியம் இருக்கு. இந்த 385 ஒன்றியத்துக்கு முதலமைச்சர் ஒரு நாளைக்கு போனா இந்த 5 வருஷம் பத்தே பண்ணார். அதை சிந்தித்த முதலமைச்சர் தமிழ்நாட்டில் இருக்கிற அரசு அலுவலர்கள் எல்லாம் நீங்க போய் காத்து கிடக்காம அவங்க வந்து காலையில் கவனிச்சார் போட்டு போர்டு வச்சு வாங்க உங்க மனுக்களை கொடுங்க, அந்த மனுக்களை பேசி தீர்வு செஞ்சது. இந்தியாவிலேயே மனுநீதி சோழனுக்கு அடுத்து ஏன் உலகத்திலேயே நான் பெடிஷன் கமிட்டி மெம்பரா இருந்தேன். மாவட்ட ஆட்சியர் வந்து ஆய்வு செய்யறாங்க, முதலமைச்சர் அவங்க ஆய்வு செய்யறாங்க. என்ன எவ்வளவு மனுக்கள் தீர்க்கப்பட்டிருக்கு, எவ்வளவு பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டிருக்கு செய்ய முன்னாடி ஒரு டேஷ்போர்ட் இருக்கும். அப்போ அந்த டேஷ்போர்ட்டே வந்து பார்க்கணும் எந்தெந்த மாவட்டத்தில் எவ்வளோ மனுக்கள் வாங்கி எவ்வளோ சிறப்பாக செய்கிறாங்க. அப்போ திருவண்ணாமலை மாவட்டத்தில் எவ்வளோ மனுக்கள் தள்ளுபடியாகுது, எவ்வளோ மனுக்கள் பாசிட்டிவாக கொடுக்குறாங்க, ஏற்புடையதாக இருக்கிறத தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அதை நேரடியாக கண்காணிக்கிறார்கள். அதனால தான் இதை மக்களோட முதல்வர் வச்சிருக்கிறாங்க. நீங்கள் நம்ம முதல்வர் இங்கே வருகிறாரோ இல்லையோ, ஆனால் மக்களுக்கு என்ன சேவைகள் எல்லாம் செய்து விடாமல் அப்படின்றத வந்து அங்கேயே பார்க்க கொடுக்குறாங்க. அப்போ இந்த முகாமில் நம்ம பெறுகின்ற மனுக்கள் மட்டுமின்றி தொடர்ந்து மனுக்களை பெறுகிறோம். மேலும் பள்ளிகளை பொறுத்த வரைக்கும் அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அப்போ அவருடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் பெறுகிறோம். அது மட்டுமின்றி வருமான சான்றிதழ், நேட்டிவிட்டி, பல்வேறு சான்றிதழ்கள், ஆதார் போன்றவர்களுடைய நகல்களை வந்து அங்கேயே அவருடைய விண்ணப்பங்களை பெற்று அதன் மூலமாக இங்கே பங்கேற்று செய்கிறோம். அப்படி பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வந்து மாவட்டத்திற்கு கையில் சங்கீதா சரவணன் செங்கம்புரியை சேர்ந்த பயனாளி திரு சங்கீதா கணவர் பேர் சரவணன், தொடர்ந்து திரு சுகுலா கணவர் பேர் பயணி, புது சங்கம் உள்ளாட்சி சார்ந்த பயனாளி. பயனாளிகளுக்கு உடனடியாக அவர்கள் நண்பர்களுடைய மாவட்ட வழங்குகிறார்கள். தொடர்ந்து புதுப்பள்ளி வளர்ச்சி பார்க்கிறார் 26 மாசம் வைக்கிறாங்க. தலைமை பார்க்கலாம் பராமரிப்பு திரு மணிகளும் மாற்றுத்திறனாளிகளுக்கான ஊராட்சி மன்ற ஒன்றியக்குழு தலைவர் அவர்களுக்கும் அனைத்து அரசு அலுவலர்களுக்கும்